எறா பொளிச்சது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எறா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தனித்தனியாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த சின்ன வெங்காயம் வதங்கியிருக்குல்ல, நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தண்ணி விடாமல் நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒட்ட வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி தண்ணி இல்லாமல் ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வாழை இலை வச்சுக்கணும். இந்த வதக்கின சட்டியிலையே வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் வாழை இலை போட்டு வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த வாழை இலையில் இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு முதல்ல வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் நல்லா தண்ணி விடாமல் வதக்கணும். வெங்காயம் தக்காளியை மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாழை இலை போட்டு அந்த கிண்ணத்தில் வச்சதில் இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியை ஓட்ட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த வறுத்து வச்ச எறா பீஸ் இருக்கு இல்லையா, அதை இது உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த வாழை இலையை நல்லா கட்டிட்டு இந்த வதக்கின வாணலியிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா எறா பொளிச்சது ரெடி.